மனதை திறந்திடுங்கள். இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள். ஈகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள். ஈகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மக்கள் அனைவருமே களிப்புடன் கை கொட்டுங்கள். மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிபட மிதிக்கின்றார்கள். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 6 முதல் 10 மற்றும் 13 முதல் 16 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளிக்காசுக்கும் வறியவரை 2 காலணிக்கும் விற்கின்றார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிபட மிதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை களங்கப்படுத்துகிறார்கள். கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிபீடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள். நானோ கேதுர் மரத்தின் உயரமும் கருவாலி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்துவிட்டேன். மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்துவிட்டேன். மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ள செய்தேன். வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுந்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன். விரைந்தோடுகிறவனும் தப்ப முடியாது. வலிமையுள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான். வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான். விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றி கொள்ள மாட்டான். குதிரை வீரனாலும் தன் உயிரை காப்பாற்று கொள்ள முடியாது. அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுரம் கொண்டவன் கூட படைக்கலன்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள்.
என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கியெறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். திருடர்களை கண்டால் அவர்களோடு வெறுப்புடன் சேர்ந்து கொள்கின்றீர்கள். கற்பு நெறி தவறியவர்களோடும் உங்களுக்கு உறவு உண்டு. உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நா புனைவது பொய்மையே. பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள், உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண் முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். இல்லையேல் நான் உங்களை பீறி போடுவேன். உங்களை விடுவிக்க யாரும் இரார். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் பலியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நாம் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை அணுகி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும். இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். நீ செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம். மனிதர்களாகிய நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அற்புதமாய் இன்றைய இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். ஏழைகளை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வுரிமை கொடுக்க வேண்டும், எந்த நிலையிலும் தவறான உறவுகளில் ஈடுபடுதல் கூடாது,
பிறரிடத்தில் இருப்பவற்றை ஏமாற்றி வஞ்சித்து பறிக்கக்கூடாது. தாராள உள்ளத்தோடு கொடுத்து உதவ வேண்டும். ஒருவர் மற்றவரை நேசிக்க வேண்டும். தவறு உள்ள இடத்திலே மன்னிப்பையும் இரக்கத்தையும் காண்பிக்க வேண்டும். அதன் வழியாய் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய திருவுளத்திற்கேற்ப அவரின் அன்பு உள்ளங்களாக, அவர் நேசிக்கின்ற அவரின் அன்பு மகனாக மகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் என்பதை அழகாக இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. கடவுளால் அழைக்கப் பெற்றவர்கள் எப்படி கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும், கடவுளுடைய கட்டளைகளை ஏற்று தன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும், கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளின் செயல்கள், இந்த நாளில் நாம் சந்திக்கிற மனிதர்கள், நாம் மேற்கொள்ள இருக்கிற பயணங்கள், நாம் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகள் வெற்றி பெற இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக, வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென். போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, முதல் வாசகம் சற்று கடுமையான வார்த்தைகளால் நம்மை எச்சரிக்கிறது. எப்படி என்றால், வெள்ளிக்காசுக்கும் பொன் பொருளுக்கும் ஆசைப்பட்டு அடுத்தவங்களை அடித்து பறிக்காத, ஏமாற்றி அவருடைய வயிற்றில் அடித்து பறித்து கொள்ளாதே என்கிற அறிவுரை. ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிபட விற்காதே, ஒடுக்கப்பட்டோரினுடைய நெறியை கெடுக்காதே, தாயும் தந்தையும் ஒன்றாக கூடிக்கொண்டு பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீரழிப்பது, பிள்ளைகளுடைய எதிர்கால கனவுகளை தகர்ப்பது, இப்படிப்பட்ட இழி செயல்களில் எல்லாம் நடந்து கொள்ளாதே. பல அறிவுரைகளை இப்படிலாம் கடவுள் சொல்றார். இந்த அறிவுரைகளை ஏற்று கடைபிடித்தால் நமக்கு ஆசீர்வாதங்க. ஒருவேளை நம்ம கடைபிடிக்கல, அல்லது இந்த அறிவுரைகளுக்கு ஏற்றபடி நாம் நடக்காம மனம் போன போக்கில் நாம வாழறோம் அப்படின்னா, தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து பாவ குழியில் விழுகிறோம் என்றால் என்ன நடக்கும் அப்படின்றதையும் ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு சொல்லுது. நானும் கேதுரு மரத்தின் உயரமும் கருவாலி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்து விட்டேன். நாம் எவ்வளவு உயரத்தில் வளர்ந்திருந்தாலும் இப்படிப்பட்ட பாவ செயல்களினால, கடவுளுக்குரிய அந்த துரோக செயல்களினால, நம்பிக்கையற்ற தனத்தினால நாம உயரத்தில் இருந்தா கூட கீழே விழுந்துருவோம். எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் கூட செயல் இழந்து போவோம், ஆற்றலை இழந்து போய்விடுவோம். கடவுள் சொல்றா பாருங்க, மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்து விட்டேன். மேலே அவருடைய கனிகள் என்றால் பலன், வளமை, செழுமை, வளர்ச்சி, இதெல்லாம் நின்று போயிடும். அடியில் அந்த வேர் என்றால் தலைமுறை, குடும்ப தலைமுறை முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது, வேரோடு அழிக்கப்படுகிறது. கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருடைய வயிற்றிலும் அடிக்கக்கூடாது. எப்படியாவது ஏமாத்தி நம்முடைய வாழ்க்கையில மேலே வந்துடலாம் நினைக்காதீங்க. நம்முடைய அன்றாட தேவைகள் நிறைவேற கடுமையாக உழைத்தால் போதும், கடவுள் அதற்கான பிரதிபலனை நிச்சயமாக நமக்கு தருவார். பிறரை ஏமாத்தி வஞ்சித்து பறித்து தான் நாம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு இல்லை. கடவுளுடைய வார்த்தையை கவனமாக நாம் கேட்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இன்றைய நற்செய்தி வாசகத்தில், போதகரே
நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றி நடப்பேன். ஒருத்தர் வந்து சொல்றார் ஆர்வத்தோட, ரொம்ப ஆசையோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொல்றார், நீங்க எங்க போனாலும் நான் உன்னை பின்பற்றுவேன். ஆனா இயேசு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. எனக்குன்னு எந்த இடமும் இல்லை. என் கூட நீ வர அப்படின்னா உனக்கு துன்பம் தான் மிஞ்சம், வருத்தமும் வேதனையும் கேலியும் கிண்டலும் நகைப்பும் தான் உனக்கு மிஞ்சம். இந்த அவமானங்களை நிந்தைகளை தாங்கிக் கொள்வதற்கு நீ தயாரா? இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நீ தயாரா? அப்படி என்றால் நீ என்னை பின்பற்றி வா. ஏன்னா எனக்குன்னு ஒரு இடம் கிடையாது, எனக்குன்னு ஒரு வசதி வாய்ப்புகள் கிடையாது. மாறாக துன்பங்களும் நிந்தை அவமானங்களும் தான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அதை நீ ஏற்றுக்கொள்ள தயாரா? அழைக்கப்பட்டோர் இந்த தகுதியுடன் வாழ்பவர்களாக இருக்கணும். கடவுள் பாருங்க, இன்னொருத்தர் அழைக்கிறார், என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு பாருங்க, ஐயா முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்து விட்டு வர அனுமதியும் அப்படின்னு சொல்றார். கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்றால், அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக நம்மை கருதுகிறார் என்றால், மதிப்பு மிக்கவர்களாக நம்மை போற்றுகிறார் என்றால், சாக்கு போக்கு சொல்லலாமா? முன்வைத்த காலை பின் வைத்து புறமுதுகிட்டு போகலாமா? இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள இறை வார்த்தையானது இந்த நாளில் அழைப்பு கொடுக்கிறது. கடவுள் தனிப்பட்ட விதத்தில் என்னை அழைத்திருக்கிறார், இந்த உலகத்தில் என்னை படைத்திருக்கிறார். நான் ஒரு குருவானவனாக இருக்கிறேன் என்றால், இறைவன் எனக்கு கொடுத்த அழைப்பு, இந்த அழைப்பை தகுதியான முறையில் இறை திருவுரத்திற்கேற்ப இறை திட்டத்திற்கேற்ப நான் எப்படி என்னை செம்மைப்படுத்தி கொண்டு பக்குவப்படுத்தி கொண்டு வாழ முடியும்? இறைவன் என்னை ஒரு குடும்ப தலைவனாக அழைத்திருக்கிறார் என்றால், ஒரு கணவனாக இருக்கின்ற நான் எப்படி என் மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்க முடியும்? என் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்க முடியும்? சிந்தித்து பார்த்து அந்த அழைப்பிற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். மனைவியாக குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கணவனுக்கேற்ற அன்புமிக்க மனைவியாக, பிள்ளைகளை அன்பிலும் இரக்கத்திலும் பாசத்திலும் வழி நடத்துகிற நல்ல ஒரு மனைவியாக, குடும்ப தலைவியாக நான் இருக்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாமே அழைப்பு தான். நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு மருத்துவராக இருக்கலாம், நீங்கள் ஒரு என்ஜினியராக இருக்கலாம், அல்லது சாதாரண பணிகளில் ஈடுபடுகின்ற அன்றாட கூலி தொழிலாளிகளாக இருக்கலாம். எந்த வேலையா இருக்கட்டும், என் அன்பிற்குரியவர்களே, அந்த வேலையில் கடமை உணர்வோடு பொறுப்புணர்வோடு நாம் செய்கிறோமா? அது ஒரு அழைப்பு என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அல்லது மனம் போன போக்கில் ஏனோ தானா அப்படின்னு செயல்பட்டு அதில் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், அதில் என்ன எனக்கு சுகபோகம் கிடைக்கும், அதில் என்ன எனக்கு கைமாறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம் அதில் கையூட்டு பெறுவது, லாபத்தை பார்ப்பது, பிறருடைய வயிற்றில் அடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறோமா? ஒரு மருத்துவர் ஒருவர் இருந்தார், நல்ல மனிதர், அதிகமாக காசு வாங்க மாட்டார். அவருக்கு தெரியும் யார்கிட்ட நாம் பைசா வாங்க முடியும், யாருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்ய முடியும் அப்படின்னு. அவர் ஒரு கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர், தினந்தோறும் கோவிலுக்கு வரவர். அவரை பார்த்து நான் வியந்ததுண்டு பிரியமானவர்களே. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு சேவை உள்ளத்தோடு கடவுள் எனக்கு போட்ட ஒரு பிச்சை ஃபாதர் இது. அவர் சொன்ன வார்த்தை இது. ஒரு முறை நான் அவரை சந்திக்கும் போது அவர் என்னிடத்தில் சொன்ன வார்த்தை, கடவுள் எனக்கு போட்ட பிச்சை தான் நான் ஒரு மருத்துவராக இன்று இருப்பது. கடவுளுடைய உண்மையான சீடனாக, அவருடைய அன்பு மகனாக, அவரை நேசிக்கிற ஒரு நல்ல விசுவாசியாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிந்த உதவியே ஒரு 4-5 பேருக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஃபாதர். கஷ்டப்படுறவங்க, முடியாதவங்க, பண வசதி இல்லாதவங்க, ஏழைங்க என்கிட்ட வரும்போது அவங்ககிட்ட இருந்து நான் எந்த காசும் வாங்கறதில்லை. கூடுமான அளவிற்கு என்னால் முடிந்த உதவிகளை எவ்வளவு செய்ய முடியுமோ அதை நான் தொண்டாக சேவையாக நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறேன் ஃபாதர். பிரியமானவர்களே,
அது ஒரு அழைப்பு. கடவுள் கொடுத்த அந்த அழைப்பை அற்புதமாக வாழ்வது. அதிலேயே சில பேர் இருப்பான், ஏழைன்னு பார்க்க மாட்டான், பணக்காரன்னு பார்க்க மாட்டான், இருக்கப்பட்டவங்கன்னு பார்க்க மாட்டான், இல்லாதப்பட்டவங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய வயிற்றில் அடித்து பறிப்பாங்க. நீ கொடுத்துட்டு போ. எந்த மனநிலையோடு இந்த நாளை நாம் துவங்குகிறோம்? தாழ்ச்சியான உள்ளமும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு இந்த வாழ்க்கை என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த நாளையும் இந்த நாளின் செயல்களையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுனின்று எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருடும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் இது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துள்ளிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். உன்னில் நான் ஒன்றாக உயிரேன் என்றார், என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணகத் தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொருத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
தந்தையே, அவர்கள் நம்மில் ஒன்றாயிருப்பார்களாக என அவர்களுக்காக வேண்டுகிறேன். அதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்புவதாக என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் அன்பு கட்டளையை ஏற்று நடக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமரியே. அமளியாய் உதித்த அலகையை மீதித்து அவனியை காத்த ஆனரங்கே. அமளியாய் உதித்த அலகையை மீதித்து அவனியை காத்த ஆனரங்கே. உருவில்லா இறைவனுன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும்